சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, நல்லா கவனிங்க, அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவர்களுடைய சதை அழிந்து போகும், நல்லா கவனிங்க, காலூன்றி நிற்கையில் சதை அழுகி போகும், அவர்கள் கண்கள் குழியிலேயே கெட்டு போகும், அவருடைய நாவு அவர்கள் வாயிலேயே அழுகும். இதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு தடவை ஒரு ஊழியத்துக்காக ஒரு நாட்டுக்கு போயிருந்த போது இந்த ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்திருந்தார். அவர் என்ன பண்ணார், முடிச்சுட்டு அந்த ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து மறுநாள் இன்வைட் பண்ணார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டார். போய் பேசின போது இந்த வசனத்தை எடுத்து விவரிச்சுட்டு அந்த முந்தின நாள் பண்ணியிருக்கணும். அவர் சொல்கிறாரு, இது அத்தனையுமே நியூக்ளியர் வெப்பன்ஸால் ஏற்படக்கூடிய விளைவுகள். எங்களுக்கு தெரியும் ரேடியேஷனால் வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த வசனத்தை இத்தனை நாள் படிச்சிருக்கிறோம், ஆனால் இது நியூக்ளியர் வெப்பனோடு கூட சம்பந்தப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இது எப்போன்னு கேட்குறீங்களா? 7 வருஷத்தின் முடிவில் கர்த்தர் பகிரங்கமாக இறங்கும் போது நடக்கிற சம்பவம். 14ஆம் அதிகாரம் சகரியா புஸ்தகம், அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையின் மேல் நிற்கும். 14:4 நினைக்கிறேன், வாசிங்க பார்ப்போம். அந்நாளிலே கர்த்தருடைய பாதங்கள் எப்ப இயேசு ஏறி போனாரு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் ஒலிவ மலையிலிருந்து ஏறி போறாரு. ஏறி போகும்போது இயேசு சொல்லிட்டு போன வார்த்தை என்ன? அங்க இருக்க தூதன் என்ன சொன்னார் சீஷர்களை பார்த்து? நீங்கள் காணும்படி உங்கள் இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் எந்த ஒலிவ மலையிலிருந்து இயேசு ஏறினாரோ அவர் இறங்குறதா சகரியா 14:4 இருக்கு. சோ இப்போ அவர் வரும்போது நடக்கிற அந்த யுத்தம் அர்மேகதான் யுத்தம், வெளிப்படுத்தல் 16:16 இருக்கு. அர்மேகதான் யுத்தம், அந்த அர்மேகதான் யுத்தத்தினுடைய முடிவு, அன்னைக்கு உள்ளவங்க என்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ண போறாங்க, அன்னைக்கு எப்படி இருக்கும் வேர்ல்டு. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு பைபிள் படிக்கிறது ரொம்ப வெறுப்பா இருக்குது. ஏன்னு கேட்டு பாருங்க, அது ஒரு ஓல்டு புக்கு, ஏன்ஷியன்ட் புக்கு, அதெல்லாம் என்ன படிக்கலாம்? இன்னைக்கு உள்ள மெடிசன், இன்னைக்கு உள்ள நியூக்ளியர் வெப்பன், இன்னைக்கு உள்ளதான நாடுகள், இன்னைக்கு நடக்கக்கூடிய வார், இனிமேல் நடக்கக்கூடியதான விளைவுகள் அத்தனையும் சொல்லி இருக்கிற ஒரே புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். வேற எந்த புக்லையும் இவ்வளவு இருக்காது. ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு அப்டேட் பண்ணி எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறார். நம்ம கண்டுபிடிச்ச பிறகு எழுதின புக்கு தான் எல்லாமே. ஆனா கண்டுபிடிக்க போறாங்கன்னு எழுதின புக்கு ஒன்னே ஒன்று தான், நம்முடைய பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். இது உள்ள அவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கு. என்ன நாம கொஞ்சம் தியானிச்சு அதை கொஞ்சம் படிக்கணும், அவ்வளவுதான். போன முறை வந்தபோது உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஒருவேளை வராதவங்களுக்கு சொல்றேன். நாம இன்னைக்கு இவ்வளவு தூரம் நியூக்ளியர் வைரஸ் எல்லாத்தையும் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதை எல்லாத்தையுமே எசேக்கியேல் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நமக்கு தெளிவா சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார். எசேக்கியேல் 39:11 வாசிங்க பார்ப்போம். 11 வாசிங்க. அவங்களுக்கே சந்தேகம், நம்ம வாசிக்கிறது கரெக்ட் தான். நான் புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன். ஏன் வழிபோக்கர் மூக்க பொத்திட்டு போகும்னா 15வது வசனம் வாசிங்க, அதுக்கான விளக்கம் இருக்கு பாருங்க. இப்போ ஃபுகுஷிமால இது நடந்துச்சு. ஃபுகுஷிமால ஜப்பான்ல சுனாமி நியூக்ளியர் அந்த பிளான்ட்டை இடிச்சிருச்சு, எல்லாமே சேதமாயிருச்சு. இப்போ நடந்துச்சு. அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் சேஃப்டியான பிளேஸுக்கு கொண்டு போயிட்டு அங்கே யார் யாரெல்லாம் இறந்துட்டாங்களோ எல்லாரையும் எடுத்து புதைக்க சொன்னார் ஜப்பான் பிரதமர். எதுக்கு சொன்னார்? யாரையும் எரிச்சிடாதீங்க, எல்லாரும் என்ன பண்ணுங்க, புதைச்சிருங்க. ஏன்? அந்த எலும்புல இருந்து கூட என்ன வரும்? ரேடியேஷன்ஸ் வரும். எல்லாத்தையும் எடுத்து மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிருங்க. புதைக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு விசேஷித்த மாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஏன்னு சொன்னா அந்த ரேடியேஷன் என்ன செய்யக்கூடாது, அவங்கள பாதிக்க கூடாதுன்னு சொல்லி. அங்க வசனம் சொல்றது, வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். இது எல்லாமே நம்முடைய பைபிள்ல தான் இருக்கு.
நம்முடைய வேதாகமத்தில் தான் இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு நாம் இதை தியானிக்கிறோங்கிறதா முக்கியம். ஆண்டவர் சொல்லிட்டு அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள். ஓசியா புஸ்தகத்தில் சொல்றாரு, நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். இன்னைக்கு நம்ம பைபிளை விட்டுட்டோம். பைபிளை விட்டுட்டு அறிவு பெருக்கத்துல எல்லா புக்கையும், நான் உங்களை எதையும் படிக்க வேணாம்னு சொல்ல, எதை வேணாலும் படிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா இதை படிச்சிடணும். இதை விட்டுட்டு வேற எதையும் பெற்றோர் கூட பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறீங்க? நல்லா படி படி படி, டியூஷனுக்கு அனுப்புறீங்க. 4 டியூஷன் 3 டியூஷன், ஸ்கூலு, தூங்குற பிள்ளைய எழுப்பி 5:30 மணிக்கு எழுப்பி பஸ்ல ஏற்றி அனுப்பி விடுறீங்க. ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாம். அந்த அளவுக்கு உன் பிள்ளையினுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு டைம் கொடுத்தீங்களா? இதை கொடுக்க வேணான்னு சொல்லல. அப்ப இதை விட நீங்க பல மடங்கு அதுக்கு தான் கொடுத்துருக்கணும். நீங்க எந்த அளவுக்கு உங்க பிள்ளைகளுக்கு பைபிள் வாசிக்க சொல்லி கொடுத்தீங்க? எந்த அளவுக்கு அவனுக்கு சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட சொன்னீங்க? எந்த அளவுக்கு அவனை கர்த்தரோட கூட நெருங்க சொன்னீங்க? ஜெபம் பண்ணீங்களான்னு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? காலைல எழுந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணியான்னு கேட்டீங்க. அப்புறம் உட்காந்துட்டு அந்த பாலில் சீரியல்ஸை போட்டு கொண்டு கொடுத்து, பிஸ்கெட்டை கொடுத்து மொத்தத்தையும் பேக் பண்ணி ஒரு வண்டியில் லோட் பண்ணி அமுச்சு விட்டீங்க வேன்ல. என்னைக்காவது அவனை ஏன் சொன்ன ஜெபம் பண்ணியான்னு கேட்டீங்களா? பைபிள் வாசியான்னு கேட்டீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நியூக்ளியர் வெப்பனோ, பாதிப்போ, மரணமோ, பரலோகமோ, நீங்க எங்க போனாலும் நீ இன்ஜினியரா டாக்டரான்னு கேட்க மாட்டாங்க. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனா இல்லையா, அதுதான் உங்களை காப்பாற்ற போகுது. அதுதான் பரலோகத்துக்குள்ள விட போகுது. அங்க ஆண்டவர் 2ஆ பிரிக்கும் போது இன்ஜினியர்லாம் ரைட்ல வாங்க, டாக்டர்லாம் ரைட்ல வாங்க, நல்லா படிச்சவங்களாம் நீங்க பரலோகத்துல நல்ல வேலைக்கு வாங்க. ஏன்னா இப்ப அது வேற சொல்லிட்டு இருக்காங்க, பரலோகத்துல வேலை இருக்குதாமா. அங்க போகும்போது எங்க அம்மா அந்த வேலை பாக்குறாங்க, எங்க அப்பா இந்த வேலை பாக்குறாரு. அதுல போய் பார்த்துட்டு சொல்றதுக்குள்ள வேற ஆள் இருக்குது. போய் பார்த்துட்டு சொல்றாங்க, உங்க அம்மா அங்க கேட் கீப்பரா இருக்கிறாங்க பாரு, இங்க டீச்சரா இருந்தவங்க அங்க என்னவா இருக்கிறாங்க, கேட் கீப்பரா இருக்கிறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னா உங்க பிள்ளை ஆண்டவருக்குள்ள இருந்தா தான் முடியும். அது இது கடைசி காலம். உங்க பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு கொடுங்க. உலகத்தோட கூட காம்படிட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நாளைக்கு என் பிள்ளை படிக்காவிட்டால் என்ன ஆகும், இன்னைக்கு வருக வந்தா உன் பிள்ளை என்ன ஆகும், நாளைக்கு உன் பிள்ளை படிக்காவிட்டா என்ன ஆகும். நான் சொல்றேன், எது படிக்குதோ அந்த லெவலுக்கு ஆண்டவர் உங்க பிள்ளையை உயர்த்திடுவார். உங்க பிள்ளைய உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரான்னு உங்களுக்கு சந்தேகம் வரும்போது அப்படியே கண்ணாடியில போய் பாருங்க, உங்க முகம் தெரியும். நீங்க சொல்லுங்க, உன்னையே உயர்த்திட்டாரு, உன் பிள்ளையா விட்டுற போறாரு. நம்மளையே கத்தர் கொண்டு எங்கேயோ உட்கார வச்சுட்டாரு இல்லையா? நம்ம கஷ்டப்படுறோமோ இல்லையா? ஊர்ல இருக்க என்ன நினைக்கிறான், அவனுக்கு என்னப்பா பாக்குறேன், இல்ல நல்லா இருக்கான், அந்த ரேஞ்சுக்கு வச்சுட்டாருல நம்மள. அதுவே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? நம்மளே கொண்டாந்து பக்ரைன்ல உட்காந்து ஃபிளைட்ல ஏத்தி விட்டாரு. நாங்களாம் ஃபிளைட் இப்படி பார்த்த காலம்லாம் இருக்கு. ஒரு 10 இமிகிரேஷன்ல பேச விட்டுட்டாரு. இங்கிலீஷ்ல தான் பேசுவான். நான்லாம் இங்கிலீஷ் பேசினா பயப்படுறாள். என்னையே கண்டது கத்தருக்கு இத்தனை இடத்துக்கு கொண்டாண்டாரு. அதனால நான் என்னைக்குமே என் பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தி பயந்ததே கிடையாது. நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு நீதிமானுக்கு, எங்க அப்பா நீதிமான் கிடையாது, ஒரு நீதிமானுக்கே நான் பிறக்கல, என்னையே கர்த்தர் காப்பாத்திட்டாரு. அவருக்குள்ளே பிறந்திருக்கிறோம், நாம கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்ம பிள்ளைகளையா கர்த்தர் கைவிட்டு போறாரு. ஆனா நமக்கு தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தி பயம் இருக்கு. புறஜாதியாருக்கு கூட அவ்வளவு பயம் இல்லை பிள்ளைகளை பத்தி. நாம ரொம்ப பயப்படுறோம். எஜுகேஷனை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இது கொடுங்க. உங்களுக்கு எதுவுமே வேணாம் சொல்ல, நல்ல சாப்பாடு கொடுங்க, எஜுகேஷன் கொடுங்க, எல்லாம் கொடுங்க. தயவு செய்து இயேசுவை கொடுத்துருங்க. இது எதுவுமோ காப்பாத்ததோ இல்லையோ, கர்த்தர் கண்டிப்பா உன் பிள்ளையை காப்பாத்திடுவார். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வீடுகளில் பைபிள் வாசிப்பும் இல்லை, ஜபமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னும் நெருக்கத்துக்குள்ள வந்துட்டோம், இன்னும் முடிவுக்குள்ள வந்துட்டோம். நாளைக்கு எல்லாம் சேர்ந்து நியாய தீர்ப்புக்குள்ள வந்து நிற்கும் போது இது எதுவும் உங்க பிள்ளைகளை காப்பாத்தாது. உன் பிள்ளை மறுபடி பிறந்திருக்குதா, அதான் ஃபர்ஸ்ட். யோசிச்சு பாருங்க, எகிப்துல வாதை வந்த போது அத்தனை பேரு, சாதாரண ராஜா வீடு வரைக்கும் வாதை வந்துருச்சு. ஆனா இஸ்ரவேலுக்குள்ள வரல. இஸ்ரவேல்ல எல்லாம் படிச்சவன்றதுனால வரல, இஸ்ரவேல்ல எல்லாம் பணக்காரங்கிறதுனால வரல. இல்ல, எவன் வீட்டுல ஆட்டுக்குட்டின் ரத்தம் பூசப்பட்டிருந்தோ அதனால வரல. உள்ள இருக்கிறவன் படிச்சவன், படிக்காதவன், வேலைக்காரன், உள்ள இருக்கிறவன் பெரிய எஜமான், மோசே, ஆரோனு, அந்த அடிமை, அந்த பேச்சே கிடையாது. ஆட்டுக்குட்டி ரத்தம் அவனை காப்பாத்திருச்சு. அதே தான் பரலோகத்துக்கு உன்னை என்னையும் காப்பாற்ற போறது ஆட்டுக்குட்டி, அவனுடைய ரத்தம். அதுதான் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகுது. அதுக்கு இதெல்லாம் கிரைட்டீரியா கிடையாது, அவருக்குள் பிறந்திருக்கிறோமான்றதுதான் கிரைட்டீரியா. தயவு செய்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்னைக்கு எல்லாம் சேர்ந்துருச்சு. இதோட இது இந்த செய்திகளுடைய நோக்கம் இது ஒண்ணுதான் வச்சுக்கோங்க. இந்த எவிடன்ஸ் எல்லாம் காட்டி உங்களுக்கு எதை சொல்ல விரும்புறோம்னா, இயேசு வராரு, ஆயத்தப்படுங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் ரெடி ஆயிருச்சு, நீங்க ரெடி ஆயிருங்க.